ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மனிதன் தெய்வமாகலாம் இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா செல்வராகவனோட நடிப்பை பார்த்திங்கன்னா வேறு லெவலான நடிப்பு. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக அந்த ஒரு படத்தை ஒரு பாலா படத்துக்கு நிகரான ஒரு படமாக அந்த செகண்ட் ஹாஃபில் அதை எடுத்திருக்காங்க. அந்த படத்தை இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களோட நடிப்பு வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தில் சொல்ல வேண்டிய கண்டென்ட்டை கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தை பார்த்து கண் கலங்கலாம். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு படமாக இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் உள்ள கதைகள் எல்லாத்தையும் நான் என்னோடய பெரும்பாலான வீடியோவில் நான் சொல்கிறதில்ல. ஏன்னா இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கு சின்னதாகவோ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவோ சொன்னால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் போயிடும். இந்த படம் என்னை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல படம் பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த படத்தை பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி படத்தோட விமர்சனங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.